பிஸ்கு பிஸ்குருக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மேட்ச் ஆகுங்க அப்படியே. ஏன்னா, அவங்க தானே வீட்லயே இருந்துட்டு ஃபோன் சும்மா வேற என்ன பண்ண முடியும்? கிடைக்கிற 1 ஹவர், 2 ஹவர்ஸ் கேப் இருக்கும். வேலை எல்லாமே முடிச்சுட்டு, பசங்களெல்லாம் பார்த்துட்டு, அதுவும் பசங்க தூங்கக்குள்ள வேலை இல்லன்னா தான், அது கரெக்ட்டா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மேட்ச் ஆகுன்றதுனால தான் நெறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அத பண்ணிட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதில வேலை குடுப்பாங்களா? வேலை தருவாங்களா? இல்ல நம்ம பண்ண மாரி நீங்களும் பண்ணி காசு வாங்குங்கன்னு சொல்லுவாங்களா? சத்தியமா தெரியல. ஆனா, நான் இதுவரைக்கும் அதில பே பண்ணதே இல்ல. பே பண்ற அளவுக்கு காசு இருந்தா நம்ப ஏன் வந்து ஜாப் வந்து குடுக்குற அந்த மாரி வேலை இருக்கு, பார்ட் டைமு அப்படின்னு சொல்ற நம்பருக்குலாம் நம்ம ஏன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க போறோம்? சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு, வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, படிச்சது வேஸ்ட்டுங்க. எவ்வளோ ஃபீஸ் பண்ணி கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வந்து படிக்க வச்சிருக்காங்க. ஆனா, பேரண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே செய்ய முடியல தெரியுங்களா? எவ்வளோ ஃபீஸ் கட்டி, எவ்வளோ தூரத்தும் எப்படி சொல்றது? நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகணும்னு கேட்டதெல்லாம் வாங்கி குடுத்து, எல்லாமே பண்ண பேரண்ட்ஸுக்கு படிச்சதே ஃபஸ்ட்டு வேஸ்ட்டுங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வீட்ல ஒரு சான்ஸ் அப்பா நம்ம படிச்சதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு சந்தோஷமா போனா, ஒண்ணுமே இருக்காது. எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? தயவு செஞ்சு ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்துல, தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. கிட்டத்தட்ட நான் நெறைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் ஐ எம் இன்ட்ரஸ்டட் ஐ வாண்ட் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் பட் நோ ரெஸ்பான்ஸு. அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாப் மாதிரியே தெரியாது. இதை படித்ததுக்கு 10வது முடிச்சுட்டு வேஸ்ட்டாக எப்படி வேஸ்ட்டாக காலேஜ் படித்ததுக்கு 10th முடிச்சுட்டு எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே படிச்சிருக்கலாம் உண்மையாகவே.